நடிகர் சூர்யா அவர்கள் வேண்டான்னு சொல்லி வெளியே போன ஒரு படம். எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது படம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிற 100வது படம். 1964 தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சொல்லி ஹைப்பேத்தி இந்த படம் போய் நின்ன ஒரு இடம் தான் ஜனநாயகன் மிஸ்டர் பராசக்தி. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த பராசக்தி படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சு. தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும்போது அந்த படத்துக்கு டைரக்ட் போட்டியாக இந்த படத்தை இறக்குற அளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படமா, அப்படி இந்த படத்தில் மக்களை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுத்துருக்குறாங்களா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூவாக இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமரை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த பராசக்தி படத்தோட ரிவ்யூவை நம்ம எந்த ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ரசிகர்களோட கண்ணோட்டத்தோடையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஒரு நியூட்ரலான சினிமா ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ அதே ஒரு நியூட்ரலான ஆடியன்ஸாக தான் இப்போ உங்கள்கிட்ட ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். ஃபஸ்ட்டு இந்த பராசக்தி படத்தோடைய ப்ளஸ்ஸை பற்றி முதல்ல பார்த்துடலாம். இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது என்னன்னா, இந்த படத்தோடைய கோர் கான்செப்ட். அதாவது இந்த படத்தை எதை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா, 1964 நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு மாணவர் போராட்டத்தை பற்றி தான் இந்த படத்தை முழுக்க எடுத்திருக்கிறாங்க. இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு அப்பா காலத்துலையோ இல்லை நம்ம தாத்தாவோட காலத்துலையோ இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மொழியை வச்சு எந்த மாதிரியான அரசியல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த படம் வழியாக ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ரெண்டாவது முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட இன்வால்மெண்ட், அவங்க இந்த படத்துக்காக போட்ட எஃபர்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த படத்தோட ஹீரோவான சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், அவருக்கு பேராக நடிச்சிருக்கிற ஆக்டர் ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும், அதர்வா, ஜெயம் ரவி, இவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்குறப்பெல்லாம் காசு, அதான் போராட்டம் பண்ணுறது குண்டியில் கொழுப்பேறி போய் சொல்லணும்னா ஆக்டர் ஸ்ரீலீலா அவர்கள் இந்த படத்தில் அவங்களோட ஓன் வாய்ஸ் தான் டப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தர்ஷா இது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். தமிழ் சினிமாவில் பல வருஷமாக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் இப்போ வரைக்கும் அவங்களோட ஓன் வாய்ஸை டப் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு தனி டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழில் ஃபர்ஸ்ட் மூவியே ஸ்ரீலீலா அவர்கள் அவங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுத்து டப் பண்ணது அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்படி அழுக்க மூட்டியா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? சுத்த பத்தமா பா ஓயா, நான்லாம் போக மாட்டேன். அடுத்த ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அவங்க பண்ணியிருந்த அந்த ஆர்ட் ஒர்க் அண்ட் செட் ஒர்க். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 90s 60s இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடிக்கு வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை இன்னமும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ பண்ணது எந்த அளவுக்கு குறை சொல்ல அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. அடுத்த ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக். அவங்க விஷுவலாக காட்டியிருந்த சீனை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் காட்டியிருந்தாரு. ஒரு சில இடங்களில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு, ஒரு சில இடங்களில் நார்மலாக பண்ணியிருந்தாரு. சாங்ஸை பற்றியும் பேசவே வேண்டாம், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ விஷுவலாக பார்க்கும்போது இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. இதை தாண்டி அவங்க இந்த படத்தில் பேசி இந்த டயலாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின ஒரு டயலாக், நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்தி பேசுகிறவங்களுக்கோ இல்லை ஹிந்திக்கோ எதிரானவங்க கிடையாது அப்படிங்கிற டயலாக்காக இருக்கட்டும். அதே மாதிரி அதர்வா அவர்கள் ஒரு சில இடங்களில் பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும். இது மாதிரி ஒரு சில இடங்களில் அந்த டயலாக்கை ப்ளேஸ் பண்ணியிருந்தது, அதுவும் ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். எதிரானவங்க ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீனாக இருக்கட்டும், இந்த படத்தோடைய இன்ட்ரோல் ப்ளோஷனாக இருக்கட்டும், ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்டர்வல் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சீனை இப்படி தான் கொண்டு முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஆனால் படமாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் நம்ம கொடுத்துச்சு.
சத்தம் கேட்டு அவனே வருவான். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பராசக்தி படத்தோடைய ப்ளஸ் இவ்வளோ தான். இந்த படத்தோடைய மைனஸை பற்றி இப்போ பார்க்கலாமா? படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு தமிழை பற்றி ஒரு பேஸ் பண்ண ஒரு படம். ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி எடுத்திருந்தாலும் தமிழ் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த படத்தில் பேசியிருந்தாங்க. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரிலேட்டபிளாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம எல்லாருமே கனெக்டும் ஆகியிருக்கணும். ஆனால் அது பல பேருக்கு கனெக்ட் ஆக முடியாத ஒரு படமாக தான் இருந்துச்சு. காரணமும் இந்த படத்துக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதையை அதை டேரெக்டாக கொண்டு போகாமல் இப்படி அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி கொண்டு போனதுனால அவங்க சொல்ல வந்த முக்கியமான கருத்துக்களை நம்மளால உள்வாங்கிக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியோ இல்லை அந்த பாண்டிங்கை கூட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா எஸ்கே சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் இந்த படத்தில் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இடையில இருக்க பாண்டிங், அவங்களோட கெமிஸ்ட்ரி, ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு கனெக்டும் ஆகலை, நமக்கு ஃபீலும் கொடுக்கல அப்படின்னு தான் உண்மையான விஷயம். இதே மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலா இவங்க 2 பேரோட ஆன் ஸ்க்ரீன் பேரிங் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இடையில இருக்க அந்த லவ், கெமிஸ்ட்ரி, ரொமான்ஸ், ஸோ இது எல்லாமே அந்தளவுக்கு ரிலேட்டபிளாகவும் நமக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நீ சொல்லு. ஓ ஏக் மூர்க்க. இது மாதிரியான விஷயங்கள் ஒரு முக்கியமான மைனஸாக இந்த பராசக்தி படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த படத்தோடைய வில்லன் ரோல். இந்த படத்தில் ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க எல்லாமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு டெட்லியான ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு, அதாவது ஒரு கொடூரமான வில்லன் ரோல் பண்ணுறாரு, பார்த்தாலே பயமுறுத்துகிற அளவுக்கு வில்லன் ரோல் இருக்க போகுது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது இது அந்தளவுக்குலாம் இல்லைப்பா, ஒரு நார்மலான வில்லன் ரோல் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆக்டரை கூட பண்ணியிருக்கலாம். ஒரு ஹீரோவை வில்லனாக மாற்றுற அளவுக்கு இந்த படத்தோட கதைக்கும் இந்த படத்துக்கும் வில்லனுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு இருந்துச்சு. இந்த படத்தோடைய வில்லன் ரோல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த படத்தில் வர ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பார்க்கும்போது ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லாத மாதிரியும் அதே மாதிரி ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய லேக்கை நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதைக்குள்ளே எக்ஸாக்டாக உள்ளுக்குள்ளே போயிட மாட்டாங்க. அதை சுற்றி அந்த படத்தோட லவ் போர்ஷன்ஸை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் மிகப்பெரிய லேக் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. படம் என்னவோ 2.5 மணி நேரம் படம் தான், ஆனால் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த படத்தை பற்றி, இந்த கதையை பற்றினா கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக அதை பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு லேகான ஃபீலிங் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு 2 லவ் ட்ராக் அப்படிங்கிறது வருது. அது ரொம்பவே தேவையில்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட மைனஸாக நான் பார்த்தது. இதை தாண்டி இந்த படத்தில் கேமியோ இருக்கான்னு படத்தோட ரிலீஸ் டைத்தில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ், இந்த படத்தில் கேமியோ அப்படிங்கிறது இருக்குது. மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆக்டரும் அதே மாதிரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆக்டரும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் பேசில் ஜோசப், ஆக்டர் ராணா தகுபதி. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸில் வந்திருக்கிறாங்க. அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே தகவல்லாம் கிடச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வருவாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த போர்ஷனில் வரும்போது அவங்களுக்கான கேமியோ அப்பியரன்ஸ் படத்தில் நல்லா வந்திருக்கோ இல்லையோ, அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவன் எப்படி உறுத்தா போராடிட்டு இருக்கான். இவங்க 2 பேரையும் தாண்டி ஒரு சில முக்கியமான அரசியல் தலைவர்களும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சுதா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒருவேளை தெரியலனா படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமோ இல்லையோ, கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும். பராசக்தி படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரே விஷயம், இந்த படத்தில் மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி என்னப்பா மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா,
இந்த படத்தோட கோர் கான்செப்டை பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1964 நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராடிய ஒரு போராட்டத்தை பற்றி தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எங்கெங்கேயோ கொண்டு போய் என்னென்னமோ இந்த படத்தில் காமிச்சிருந்தாலும் கடைசியில் வந்து முடிக்கிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்ற லாங்குவேஜஸ் பேசக்கூடிய பிற மொழியாளர்கள்லாம் சேர்ந்து தமிழுக்காகவும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனாக கேட்டால் ஆமாம், மிஸ்லீடான இன்ஃபர்மேஷன் தான். பல இடங்களில் போராட்டங்கள் அப்படின்னு அந்த காலத்தில் நடந்தாலும் அது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பொள்ளாச்சியில் தான் அதிகபட்சமாக நடந்துச்சு. இதை பற்றி கொஞ்சம் நம்ம தேடி பார்த்தாலே நமக்கு தெரியும் இதை பற்றி எவ்வளோ பெரிய அரசியல் நடந்திருக்கு, இதை வச்சு எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத. சரிப்பா, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், இது ஒரு சாதாரண படம், அப்படி சாதாரணமாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பராசக்தி படத்தை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 1964 நடந்த ஒரு முக்கியமான உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எதுவுமே தெரியாத ஒரு இந்த காலத்து யங்ஸ்டர் இந்த படத்தை பார்த்தா இவங்க படத்தில் கடைசியில் காமிச்சிருந்த விஷயங்கள் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவானா, இல்லை இவங்க பொய்யா சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்புவானா? ஸோ கொஞ்சம் இன்டெப்த்தாக யோசிச்சு பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிப்பா, இதெல்லாம் விடு, இந்த பராசக்தி படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டால், இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ரொம்பவே நல்ல ஒரு கான்செப்ட். இவங்க செலக்ட் பண்ண கேஸ்ட் அண்ட் க்ரூ இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல எஃபர்ட் போட்டு இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட ரைட்டிங்கு ஸ்க்ரீன் பிளேவும் இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்தா, இந்த படத்தை சரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக மாறி இருக்கும். இன்னமும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பராசக்தி படத்துடைய டைரக்டரான சுதா கொங்கரா இவங்களுடைய முந்தைய படமான இறுதி சுற்றா இருக்கட்டும், சூரிய ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், இந்த படத்தெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பராசக்தி படத்தை பார்த்து முடித்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னுடைய கருத்தாக மட்டும் இல்லை, படம் பார்த்த பலருடைய கருத்தாகவும் இதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆனிச்சா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் படம் பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த பராசக்தி படத்துக்கு நம்ம கொடுக்குற மார்க்ஸ் என்ன அப்படின்னா 10க்கு 4.5 கொடுப்பேன். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ். மொத்தத்தில் இந்த பராசக்தி படம் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.